அறிவுக்களஞ்சியம். பாடசாலை மாணவர்களின் அறிவுத்திறனை மேம்படுத்தும் நோக்கில் நடத்தப்படும் போட்டி நிகழ்ச்சி. நடத்துபவர் ARM ஜெஃப்ரி. பிஸ்மில்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அல்லாஹ்வின் திருநாமத்தால் புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வழித்தோன்றல்கள் மீதும், தூய மனைவிமார்கள் மீதும், அவர்களது சஹாபாக்கள் மீதும், மறுமை நாள் வரை அன்னாரது போதனையை உளத் தூய்மையோடு செயற்படுத்துவோர் ஒவ்வொருவர் மீதும் உண்டாவதாக. ஆமீன். மாணவ செல்வங்களின் அறிவளிச்சுக்கு வித்திட்டு உரமூட்டும் விளைநிலம், நாளைய தலைமுறையின் நல்ல அறிஞர்களை தோற்றுவிக்கும் நம்பிக்கை தரும் ஒரு களம், வானொலி முஸ்லிம் சேவை வாஞ்சியோடு வழங்கும் லட்சிய அரங்கம், இன்பத் தேன் சுரங்கம், அரை மணி நேரம் அழகூட்டும், அறிவுக்கு வழிகாட்டும், அன்பு நெஞ்சங்களை தொட்டு சிந்தனைக்கு விருந்தூட்டும் அறிவு களஞ்சியம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக எனது இடதுபுறத்திலே காத்திருக்கின்றார்கள் ஏறாவூர் ரஹ்மானியா மகாவித்யாலய அணியினர். இதனோடு போட்டியிடுவதற்காக வலதுபுறத்திலே காத்திருக்கின்றார்கள் காத்தான்குடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை அணியினர். விரிந்தது உலகம் பறந்தது செல்வம், செல்வங்களில் எல்லாம் உயர்ந்தது அறிவுச் செல்வம், அறிவினை முதலாய்க் கொண்டு புது உலகினை அலங்கரிக்க அணிவகுத்திருக்கும் மாணவ செல்வங்களின் வருங்காலம் வளமாக வாழ்த்தி போட்டியை ஆரம்பிக்கின்றோம். இந்த போட்டியின் முதலாவது போட்டியாளர் ஏறாவூர் ரஹ்மானியா மகாவித்யாலய தலைவி MF ரினோசா. மூளை தோழனாக்கு அது உன்னை அறிஞனாக்கும். இனி உங்களுக்கான கேள்வியை பார்ப்போம். இதுதான் உங்களுக்கான கேள்வி. இஸ்லாமிய மூலாதாரங்களுள் ஒன்று இஜ்மா. இஜ்மா என்பதன் தமிழ் அர்த்தம் என்ன? ஏகோபித்த முடிவு. ஏகோபித்த முடிவு. ஏகோபித்த முடிவு என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஏறாவூர் ரஹ்மானியா மகாவித்யாலய அணி. காத்தான்குடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை அணியின் அணித்தலைவர் SH அனீக் அகமது. இருள் இருள் என்று சொல்லிக்கொண்டு சும்மா இருப்பதை விட ஒரு மெழுகுதிரியாவது ஏற்ற கட்டுக்கோள். கன்ஃபியூசியஸ். எனவே உங்களுக்கான கேள்விக்கு வருவோம். சமாயில் என்ற ஹதீஸ் கிரந்தத்தின் இமாம் யார்? சமாயில் என்ற ஹதீஸ் கிரந்தத்தின் இமாம். அஹ்மத் இப்னு ஹன்பல். இல்லை, அதிக அணியைச் சேர்ந்த ஒருவர் விடை கூறலாம். அபுதாவுத். இல்லை, எதிரணிக்கு சார்ந்திருப்போம். சமாயில் கிரந்தத்தின் இமாம் இமாம் ஹஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இல்லை, இரு அணிகளும் விடையெடுக்க தவறுவிட்டன. இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பதே சரியான விடை. இவருக்கு முடிகள் இல்லை. இனி அடுத்த போட்டியாளர் ஏறாவூர் ரஹ்மானியா மகாவித்யாலய அணியின் எஸ் சஹீகா. உங்களில் யார் இறையச்சமுடையவர்களோ அவர்களே நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்துக்குரியவர்கள். உங்களுக்கான கேள்வி. அல்லாஹு தஆலாவின் அழகு திருநாமங்களில் ஒன்று கிடைத்திருக்கிறது. அல் ஆஹிர் என்றால் இறுதியானவன் என்பது பொருள். அல் ஜப்பார் என்றால் என்ன பொருள்? அல் ஜப்பார். அதே அணியைச் சேர்ந்த வேறு எவரேனும் ஒருவர் வந்து விடை கூறலாம். அல் ஜப்பார். காத்தான்குடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை அணிக்கு சார்ந்திருப்போம். அடக்கி ஆள்கின்றவன். ஆம், அடக்கி ஆளும் வல்லமை உடையவன். 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது காத்தான்குடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை அணி. அதே அணியின் அடுத்த போட்டியாளர் MJA பாசித். கடினமான செயலின் சரியான பெயர் தான் சாதனை. சாதனையின் தவறான விளக்கம் தான் கடினம். உங்களுக்கான கேள்வி இதுதான். பிரச்சார பணியில் ஈடுபட்டிருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காகவும் அவர்களுக்கு ஒரு தெம்பை கொடுப்பதற்காகவும் வஹி அமைந்திருந்தது. சில நாட்கள் வஹி வராத போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டார்கள். இதேவேளை அவர்களுக்கு ஆறுதல் கூறி இறங்கிய சூரா 11 வசனங்களை கொண்ட மக்கி சூரா. இது புனித அல் குர்ஆனிலே 93வது சூறாவாக இடம்பெற்றிருக்கிறது. இதன் 3 வசனங்களின் கருத்தை கூறுகின்றேன். முற்பகலின் மீது சத்தியமாக, மறைந்து கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக, உமது இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை, வெறுக்கவும் இல்லை.
இந்த சூரா எந்த சூரா? அந்த சூராவின் பெயர் என்ன? அதை அணியைச் சேர்ந்த எவரேனும் ஒருவர் வந்து விடை கூறலாம். சூரத்துல் லுஹா. சூரத்துல் லுஹா என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது காத்தான்குடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை ஆணி. இது ஏராவூர் ரஹ்மானியா மகாவித்யாலய நடத்த போட்டியாளர் AMAF சாஜிதா. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் ஆவான். உங்களுக்குரிய கேள்வி, ஆரம்பத்தில் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக முஸ்லிம்களுக்கும் குறைஷியர்களுக்கும் இடையில் தான் யுத்தம் நடைபெற்றது. குறைஷியர்களை வென்று மதீனாவிலே இருந்து அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலம் முழுவதும் இஸ்லாத்தை பரப்புவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். கேள்வி என்னவென்றால், முஸ்லிம்களுக்கும் பாரசீகர்களுக்கும் இடையில் முதல் யுத்தம் நடைபெற்ற ஹிஜ்ரி ஆண்டு எது? முஸ்லிம்களுக்கும் பாரசீகர்களுக்கும் இடையில் யுத்தம் நிகழ்ந்த முதலில் யுத்தம் நிகழ்ந்த ஆண்டு எது? ஹிஜ்ரி ஆண்டு. ஹிஜ்ரி 9. இல்லை, அதை அணியைச் சேர்ந்த ஒருவர் வந்து விடை கூறலாம். ஹிஜ்ரி 14. இல்லை, காத்தான்குடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை அணிக்கு சந்தர்ப்பம். ஹிஜ்ரி 36. இரு அணிகளும் விடையளிக்க தவறுடன் அந்த கேள்விக்கான சரியான விடை ஹிஜ்ரி 12 என்பதே சரியான விடை. இவருக்கு புள்ளிகள் இல்லை. இது அடுத்த போட்டியாளர் காத்தான்குடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை அணியின் ALF கிருஷ்ணா. எல்லாம் தெரிந்தவன் பேச மாட்டான், அரைகுறையாக தெரிந்தவன் பேசாமல் இருக்க மாட்டான். நல்லது. இஸ்லாமிய மூலாதாரங்களுள் ஒன்றான கியாஸின் 4 ருக்கூன்கள் பகுதிகளும் எவை? அல் இல்லத், அல் இல்லத், அல் ஹிக்கம். 4 ருக்கூன்களையும் அரபியில் சொல்ல வேண்டும். அதை அணியைச் சேர்ந்த எவரேனும் ஒருவர் வந்து விடை கூறலாம். அல் அஸ்ல், அல் ஃபரா, அல் ஹக்கம், அல் இல்லத். அல் அஸ்ல், அல் ஹக்கம், அல் இல்லத், அல் பரா என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது காத்தான்குடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை அணி. அடுத்த போட்டியாளர் ஏராவூர் ரஹ்மானியா மகாவித்யாலயத்தின் MS ரனூசா. கல்வி முஸ்லிம்களின் இழந்த சொத்து. அதை கண்ட இடத்தில் பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்கான கேள்வி இதுதான். ஹிஜ்ரி 80 கூஃபாவில் பிறந்த இமாம் அதே நகரத்தில் ஹம்மாத் இப்னு சுலைம் என்ற அறிஞரிடம் கற்றார். இவரது கலாபிடத்தின் உதவியாளராக இருந்து பின்னர் இந்த கலாபிடத்தின் தலைவராகவும் ஆகிய இமாம் அவர்களின் பெயர் என்ன? இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஏராவூர் ரஹ்மானியா மகாவித்யாலய அணி. இனி காத்தான்குடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை அணி அடுத்த போட்டியாளர் AA அஸ்ஹா. இலட்சியம் இல்லாத வாழ்க்கையானது துடுப்பு இல்லாத தோணி போன்றது. உங்களுக்குரிய கேள்வி இதுதான். இஸ்லாமிய வரலாற்றிலே இடம்பெற்ற யுத்தங்களில் ஒன்றுதான் ஹுனைன் யுத்தம். இந்த யுத்தம் நடைபெற்ற ஹிஜ்ரி ஆண்டு எது? ஹுனைன் யுத்தம் நடைபெற்ற ஹிஜ்ரி ஆண்டு. ஹிஜ்ரி 12. இல்லை, அதை அணியைச் சேர்ந்த எவரேனும் ஒருவர் வந்து விடை கூறலாம். ஹிஜ்ரி 37. இல்லை, ரஹ்மானியா மகாவித்யாலய அணிக்கு சந்தர்ப்பம். ஹிஜ்ரி 8. ஹிஜ்ரி 8 என்பதே சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஏராவூர் ரஹ்மானியா மகாவித்யாலய அணி. இனி அடுத்த போட்டியாளர் ஏராவூர் ரஹ்மானியா மகாவித்யாலய இறுதிப் போட்டியாளர் IF அனூசியா. அறிவே அழியா செல்வம். நல்லது. உங்களுக்கான கேள்வி என்னென்று பார்ப்போம். மிக இலகுவான வினா. புனித அல் குர்ஆன் எத்தனை ஆண்டுகளாக இறங்கியது என்பதே உங்களுக்கான கேள்வி. புனித அல் குர்ஆன் எத்தனை ஆண்டுகளாக இறங்கியது? 23 ஆண்டு. 23 வருடங்கள் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஏராவூர் ரஹ்மானியா மகாவித்யாலய அணி. இனி காத்தான்குடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை இறுதிப் போட்டியாளர் R சிந்தா நவாஸ். கைகளில் எதிர்காலம் உண்டு என்று நண்பாதே, ஏனென்று சொன்னால் கைகள் இல்லாதவனுக்கு கூட எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறது. மகரகமையிலே ஒரு மாணவிக்கு 2 கைகளும் வழக்கமில்லை, 2 கைகளுமே இயங்குவதும் இல்லை. காலாலேயே பரீட்சை எழுதி அந்த பரீட்சை சித்தியும் பெற்றார் என்ற வரலாறும் இலங்கையில் இருக்கிறது. நல்லது. உங்களுக்கான கேள்வி இதுதான். அஸ்மாவுல் ஹுஸ்னா அழகு திருநாமங்களில் ஒன்று, அல்லாஹு தஆலாவின் அழகு திருநாமங்களிலே அல் மலிக் என்றால் அரசன், அல் மஜீத் என்றால் அல் மஜீத். மலிக் என்றால் அரசன், அல் மஜீத் மகத்துவமிக்கவன். அதை அணியைச் சேர்ந்த ஒருவர் வந்து விடை கூறலாம். கீர்த்தி மிக்கவன்.
கீர்த்தி மிக்கவன் என்பதே பொருத்தமான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது காத்தான்குடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை அணி. எனது பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேயர்களே, முதலாம் சுற்று முடிவை அறிய தருவர் கேள்வி நேரம். விடை தெரிந்த பார்வையாளர்கள் விரைந்து மடைக்கு வந்து விடையினை கூறி பரிசினை பெற்றுச் செல்லலாம். இதுதான் பார்வையாளர்களுக்கான கேள்வி. ஆசிய நாடுகளுக்குள்ளே அணு ஆய்வுகளில் அல்லது அணுகுண்டு பரிசோதனைகளிலே இந்தியாவும் பாகிஸ்தானும் இன்று போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றன தங்களுக்குள்ளே. அந்த அடிப்படையிலே பாகிஸ்தானின் அணு விஞ்ஞானியாக இருந்து அந்த நாட்டுக்கு அந்த துறைக்கு தன்னாலான அர்ப்பண சேவைகளை செய்து கொண்டிருக்கின்ற பாகிஸ்தானின் புகழ்பூத்த அணு விஞ்ஞானியின் பெயர் என்ன? பார்வையாளரிடம் கேட்ட You're listening to Millbunion.com.